வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெக் தமிழ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் சிஸ்டம் அண்ட் லேப்டாப்க்கு எப்படி ஓஎஸ் போடுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்கான ஒரு வீடியோ இருக்குன்னு நாங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் தரோம், போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் தரோம், வேணால் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் உங்கள் டெக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. என்னோட டெக் அப்டேட் உங்களுக்கு ஒன்று வேணால் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க. வீடியோ உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பூட் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் பென்ட்ரைவ் எதுவும் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்காங்க. என்டர் பண்ண உடனே உங்களுக்கு வாய்ஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சிட்ட உடனே உள்ளே போயிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு இன்ஸ்டால் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்துருங்க. உடனே உங்களுக்கு 6 ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதில் வந்து ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டெர்ம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. அதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி அதுக்கு செலக்ட் பண்ணிக்காங்க, 2வது ஆப்ஷனை. அதுக்கப்புறம் வந்து உங்களோட டிஸ்கெல்லாம் காட்டும். அதில் வந்து உங்களோட லோக்கல் டிஸ்க் வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்காங்க. ஏன்னா லோக்கல் டிஸ்க்கை ஃபார்மேட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஓஎஸ் வந்து உட்காரும். இல்லைனா ஏற்கனவே உட்காந்து ஓஎஸ் மேலே வரும், தேவையில்லாத ஜிபி வேஸ்ட்டு தான் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இன்னும் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நடுவில் எப்போவுமே சிஸ்டர் ஷட் டவுன் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஓஎஸ் போகுமா இருக்கிற ஓஎஸும் போயிடும். லோடாகி முடிச்சு வரும். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் வந்து ரீசெட் ஆகும். அதான் கெட்டிங் ரெடி டிவைஸ்னு சொல்லிட்டு ஒரு 100% லோட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகி மறுபடியும் வரும், பயப்படாதீங்க. அதான் இமேஜ் வருஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 100% லோட் ஆகும். அதான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுவும் 2 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே லோட் ஆகி முடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட மைக்ரோசாஃப்ட் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு நிறைய சில இன்ஃபர்மேஷன்லாம் தரும். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுவரை ஒரு ஜஸ்ட் 1 மினிட் தான், நீங்கள் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து உங்களோட கண்ட்ரி கேட்கும். உங்களோட கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்கள். நம்மளோட கண்ட்ரி வந்து இந்தியான்றதுனால இந்தியா செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணி போயினே இருந்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி இந்தியா வந்து காட்டும். அவர் இந்தியா செலக்ட் பண்ணி எஸ் கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இங்கிலீஷ் இந்தியன், அதுக்கப்புறம் எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னல் லேஅவுட்னு இருக்கும், அதில் போய் நீங்கள் உங்களோட செகண்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்கிப் ஆர் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்காங்க. இல்லை உங்கள் நெட் கனெக்ஷன்னா நெட் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து உங்களோட பிசி நேம் இருக்கும். உங்கள் பிசி வந்து நேம் கொடுத்துருங்க. நம்ம பிசி நேம் வந்து மொக்கடெக் தமிழ் நம்ம சேனலோட பேரே கொடுத்துக்கிறேன். உங்கள் பிசி நேம் கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணாலும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்குறோம், பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. அதாவது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு இன்ட் கேட்கும். உங்களுக்கு எப்பவுமே மெமரி இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு இன்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பட்ரானா உங்கள் இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து மொத்த சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எஸ் கொடுத்தாங்க, இல்லை நோ கூட கொடுத்தாங்க. அதாவது அக்செப்ட் கொடுத்தாங்க. இப்போ வந்து உங்கள் ஓஎஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து உங்கள் ஓஎஸ் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிடும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் ஓஎஸ் போட்டு முடிஞ்சாச்சு. உங்களுக்கு வந்து டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் மொக்கடெக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க.